வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் செலக்டார். நம்ம ஒரு சமீப காலமா சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஷீட் டெக்னிக்கை வெப் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ சிஎஸ்எஸ் செலக்டார் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா, அது அது ஒரு பேட்டர்ன். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டில் நான் ஏதாவது ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். கலர் கொண்டு வரலாம், ஃபாண்ட் சைஸ் மாற்றலாம், ஃபாண்ட் பாடி டேக் கொண்டு வரலாம். அது மாதிரி எல்லா ஸ்டைலுடைய எல்லா சிஎஸ்எஸ் உடைய ரூலையும் அந்த ஸ்டைலில் நம்மளால் அப்ளை பண்ணணும்னு நினச்சா, அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா செலக்டார் தான். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த செலக்டாரை இருக்கக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கோ அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்க்ரீனில் இருக்கப்படி பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு 7 டைப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை ஒன்று ஒன்றா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு செலக்டார் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் செலக்டார். ஸோ யூனிவர்சல் செலக்டாரை சின்டாக்டிக்கலாக என்ன சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகே. இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எங்கேயாவது நீங்கள் ஸ்டைலிங்கில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய புரிதல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு யூனிவர்சல் செலக்டார். விச் மீன்ஸ் என்னுடைய வெப்பேஜ் முழுக்க நான் ஒரு ஸ்டைலை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வெப்பேஜ் முழுக்க மார்ஜின் 0வாக வைக்க போகிறேன். இதான் மீனிங். அப்போ இதுதான் செலக்டார். இது எல்லாமே செலக்டார் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதோடைய டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, எல்லா எலமெண்ட் ஒரு வெப்பேஜில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறது தான் வந்து யூனிவர்சல் செலக்டார். ஓகே. ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப் செலக்டார். டைப் செலக்டார் அப்படின்றது என்னன்னா, ஒரு எலமெண்ட்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு பேராகிராஃப் டேக், h1 டேக் அண்ட் div, அதுக்கப்புறம் பாடி டேக், ஹெட்டு, டைட்டில் டேகு, இட்டாலிக்ஸ், போல்டு, ப்ரீ டேகு, ஸ்ட்ராங்கு, மார்க்கு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு கலர் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது எல்லாமே டைப் செலக்டார் கேட்டகரியில் வரும். டேரெக்டாக ஒரு எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த எலமெண்ட்டுக்கு கலர் இந்த கலர் இருக்கணும், இந்த எலமெண்ட்டுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் வந்து எலமெண்ட் செலக்டார். அப்போ டெஃபினிஷன் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபைட் டைப்புக்கு நம்ம டைப்பை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அந்த ஸ்பெசிஃபைட் டைப்புடைய எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? செலக்ட் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டைப். இப்போ பேராகிராஃபில் உள்ள எல்லா எலமெண்ட், பேராகிராஃப் இருக்க எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெமோ பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் செலக்டார்னா என்ன? கிளாஸ் செலக்டார் அப்படின்றது என்னென்னா, இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். டாட். இப்போ வந்து உங்களுக்கு HTML கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கொடுப்போம், கிளாஸ் அப்படின்னு சொல்லி, கிளாஸ் நேம் சொல்லி கொடுப்போம். அந்த கிளாஸ் நேம் இங்கே செலக்டாரில் கால் பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்ன்ற சிம்பிளை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணி தான் இது கொடுக்கணும். ஓகே. எப்படி சொல்லணும்னா, இப்போ இங்கே பேராகிராஃப் இருக்கு இல்லையா? அந்த பேராகிராஃப் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை டாட்டில் தான் அந்த நேமை நான் ரெப்ரசன்ட் பண்ணி கால் பண்ணுவேன். ஓகேவா? அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட், ஒரு குரூப் ஆஃப் பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணி, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கிளாஸ் நேமில் ஸ்டோர் பண்ணி அதை நான் எனக்கு வேண்டிய ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். ஜென்ரலாக இதை நம்ம வந்து பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. இங்கே இந்த டாட் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னவா இருக்கும்னா கிளாஸ் நேம். ஓகேவா? அடுத்தது ஐடி செலக்டார். ஐடி செலக்டார் என்னன்னா, உங்களுடைய ஏதாவது ஒரு HTML எலமெண்ட்டை நான் அதை நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி நேம் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ பேராகிராஃப் டேக் எடுத்துட்டுனா ஐடி ஈக்குவல் டு para1, ஐடி ஈக்குவல் டு para2 அப்படி கொடுக்குறேன் இல்லையா? அப்போ அந்த para1 para2ன்றது தான் எப்படி ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், இல்லை எம்ப்ளாயி ஐடி அப்படி ஒரு தனி நபருக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த தனி நபரான ஒரு பேராகிராஃப் எலமெண்ட், பேராகிராஃப் டேகுக்கு நான் ஐடி கொடுக்குறேன்.
அந்த ஐடிக்கு நான் ஸ்டைல் கொடுக்கறதுக்கு நான் அப்ரோச் பண்ணும்போது அதை எப்படி நான் சொல்லுவேன்னா இந்த சிம்பிள் ஆஷ் ஹெட்டர். அப்போ அதோடைய ஐடி ஹெட்டராக நான் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் என்ன என்ன ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் போல்டு, அவ்வளோதான். ஓகேவா? இது ப்ரொஃபஷ்னலாக ஒரு டெஃபினேஷன் சொன்னோம் அப்படின்னா செலக்ட் த எலமெண்ட் வித் எ ஸ்பெசிஃபைட் ஐடி. ஓகே, நான் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணும்போது இப்போ நான் கிளாஸில் 4 பசங்க இருக்காங்கன்னா அந்த 4 பசங்களை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா? இப்போ என்னுடைய டாப் 5 ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த டாப் 5 ரெஜிஸ்டர் நம்பர் எனக்கு வேணும். ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சுன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கான நேம் என்னன்னு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஐடிக்கு ஹெட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஹெட்டரை எப்பயுமே ஹேஷ் ஹெட்டர் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெண்டாவது அட்ரிபியூட் செலக்டார். அட்ரிபியூட் செலக்டார் அப்படின்றதா அந்த டைப். ஓகே, இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் இந்த கலர் கொடுங்க. இப்போ இன்புட் வந்து இப்போ யூசர் ஒரு லாகின் இமேஜின் பண்ணுங்க. அந்த லாகின்ல ஒரு யூசர் நேம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. அந்த யூசர் நேம்ன்ற டெக்ஸ்ட் யூசர் நேமுக்கு ஒரு டைப் கொடுத்து அந்த டைப்பை நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் 1 பிக்சல் சாலிட் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டைலை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அட்ரிபியூட் செலக்டார். சூடோ கிளாஸ் செலக்டார் அப்படின்றது என்னென்னா எக்ஸாம்பிள் ஒரு செலக்டார் அதோடைய சூடோ கிளாஸ், அதோடைய சூடோ கிளாஸ். ஓகேவா? இப்போ ஹோவர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நான் லிங்க் கிட்ட நான் என்னுடைய இந்த மாதிரி ஒரு பாயிண்டரை கொண்டு போகும்போது எனக்கு என்ன கலர் ஆகணும், அதுதான் சூடோ கிளாஸ் செலக்டார். ஓகேவா? அதாவது செலக்ட்ஸ் எலமெண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட். இப்போ நான் வந்து ஒரு சர்டன் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்ஷன்ஸில் அது என்னவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேஜ் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்கும், விசிட் பண்ணிட்ட பிறகு அது வேறு கலர் மாறுதில்ல. ஸோ இந்த மாதிரி இல்லை நான் ஒரு ஃபோட்டோ கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் இருக்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ண போகும்போது அது ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் இல்லையா? அந்த பண்ணுறது தான் வந்து சூடோ கிளாஸஸ். ஓகேவா? இங்கே மோஸ்ட்லி ஹோவரில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து பேரண்ட் சைல்டு காம்பினேஷன் தான். பேரண்ட் சைல்டு இப்போ வந்து நான் வந்து டிவ்ன்றது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்க பேராகிராஃப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாவே எல்லாமே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எது அப்படின்னு சொன்னால் டிசெண்டன்ட். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது எல்லா டிசெண்டன்ட்டுக்கும் இது வந்துடும். ஓகே, டிவ் அண்ட் பேராகிராஃப் ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரே இதில் நம்மளால் நம்ம வந்து ஒரு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய மீனிங் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐடிக்கும் சரி, அதே மாதிரி கிளாஸுக்கும் சரி, இல்லை ஒரு எலமெண்ட்டுக்கும் சரி, இல்லை ஒரு சூடோ கிளாஸுக்கும் சரி, என்னால் ஒரு ரெட் கலர் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். இதுக்கு டைப் என்ன சொல்லுவோம்னா குரூப் செலக்டார். அது இங்கே நான் மென்ஷன் பண்ணலை, பட் அது குரூப் செலக்டாக சொல்லலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஐடி ஹெட்டரு, அப்போ கிளாஸ் நேம் மெனு, லிஸ்ட்டுன்றது ஒரு எலமெண்ட்டு, இது வந்து சூடோ கிளாஸ். ஓகேவா? இது எல்லாமே ரெட் கலரில் வரணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்குறதும் பாசிபிள் இருக்குது. இந்த டைப்புக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் செலக்டார்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்டார் அப்படின்றது நம்ம ஒரு எலமெண்ட்டை குறிக்கிறோம், எந்த எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்றத ஜென்ரலாக செலக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துடைய ஸ்டைல் ரூலும் சிஎஸ்எஸ்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்டாரை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலாக நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் யூனிவர்சல் செலக்டார் காமன்லி ப்ராக்டிஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் டைப் செலக்டார், கிளாஸ் செலக்டார், ஐடி செலக்டார், அட்ரிபியூட் செலக்டார், சூடோ கிளாஸ் செலக்டார், டிசெண்டன்ட் செலக்டார்ஸ் அண்ட் கடைசியாக குரூப் செலக்டார். ஓகே, வாங்க இப்போ டெமோ பார்ப்போம். பண்ணிப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். நான் இது ஃபைல் நேம் வந்து selector.html அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 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 சாம்பிள் டேட்டாஸ் எடுத்துக்கிறேன். இது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக இது என்னன்னு சொல்லிட்டு. உங்களுடைய ரூட் எலமெண்ட், ஹெட்டு, மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ், உங்கள் டாக்குமெண்ட்டுடைய டைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செலக்டார். ஸோ நான் வந்து செலக்டார் டைப்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. செலக்டார் டைப்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்டார் டைப்ஸை
நம்ம இங்கே ஸ்டைல் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எப்படியா. இப்போ ஒரு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டைல் டேக் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டைல் டேக் கொடுத்தாச்சு. ஒரு ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். பேராகிராஃப் வெல்கம் டு செலக்டார். ஓகே, ஸோ இதோடைய அவுட்புட் நம்ம இங்கே பார்ப்போம். நான் எதுவும் ஸ்டைல் பண்ணலை, பிளெயினாக எனக்கு வெல்கம் டு செலக்டார்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இப்போ பாருங்கள், எங்கேயாவது சேஞ்ச் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி பார்த்தோம்? யூனிவர்சல் செலக்டார் வேணா எழுதிக்கலாம். யூனிவர்சல் செலக்டார். ஓகே, யூனிவர்சல் செலக்டார். இப்போ யூனிவர்சல் செலக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ரெப்ரசன்ட் பண்ணது ஆஸ்ட்ரிக். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின். ஓகே, ரெட், இது ரெட் கலரில் மாறிடுச்சு. ஓகே, ரெட் கலரில் மாறிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ வந்து யூனிவர்சல் செலக்டார் சொல்லும் போது இப்போ கலர் அப்படின்னா இது மீனிங் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் தான். இங்கே இருக்க எல்லா டாக்குமெண்ட், இப்போ அடுத்தது ஏதாவது டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், ஏதாவது பிரிண்ட் பண்ணால் அது எல்லோவில் தான் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஸ்டைல் எல்லாருக்கும், அந்த வெப்பேஜில் உள்ள எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணுவோம்னா, நான் மார்ஜின் தான் கொடுப்போம். நான் மார்ஜின் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். மார்ஜின் 0 அண்ட் பேடிங் 0. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே ஸ்பேஸே இருந்திருக்காது. இப்போ இன்னொரு டாக்குமெண்ட் கூட நான் இங்கே பிரிண்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேராகிராஃப் ஓகே, டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேசிங் இருக்குல்ல, இதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதுக்குள்ள ஸ்பேசிங்கும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். மார்ஜின் ஆட்டோ, ரைட். இல்லை 0ன்னு கொடுத்தாலும் 0 கொடுத்துக்கலாம். யூ கேன் ட்ரை திஸ் அண்ட் பேடிங். இப்போ இந்த ஸ்பேசிங்கே இல்லாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் யூனிவர்சல் செலக்டார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது வந்திருக்கும். வேறு என்ன டேட்டா போட்டாலுமே அது அந்த கேப்பிங், அந்த ஸ்பேசிங் இல்லாமல் தான் வரும். அதுக்காக தான் அந்த டேர்ம்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூனிவர்சல் செலக்டார் அதான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா டைப் செலக்டார். ஓகே, டைப் செலக்டார் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் வந்து பேராகிராஃப்ன்றதுனால பி அப்படின்ற எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு என்ன கலர் வேணுமோ நான் கொடுக்குறேன். ஓகே, கலர் ரெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து என்ன வரணும்? ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு டைப். இது வந்து டைப் செலக்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி கூட செக் பண்ணிப்போம், சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த டைப் செலக்டார். ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட்டுக்கு நான் ஏதாவது ஸ்டைலிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து டைப் செலக்டார். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செலக்டார். ஓகே, ஐடி செலக்டார். ஸோ ஐடி செலக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வெல்கம் கொடுத்துருக்கு. இது இருக்கட்டும். இப்போ நான் இங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன வரணுன்றது இங்கே கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே பேராகிராஃப் இருக்குது. இங்கே நான் பேராகிராஃப்ன்ற எலமெண்ட்டை கொடுத்ததுனால எனக்கு ரெண்டுமே என்னவா இருக்குது? ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ரெண்டுமே ரெட் கலர் வேணாம். ஸோ ஐடி கொடுத்து ஐடி ஈக்குவல் டு ஐடியோடைய நேம் வந்து வெல்கம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வெல்கம் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் நான் இங்கே கொடுக்கல. இந்த ஐடி என்னவோ வெல்கம்ன்ற ஐடியை இங்கே நான் செலக்டரில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த செலக்டருடைய ஐடி எப்படி கொடுப்போம்னா ஹேஷ் சிம்பிள் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வென்எவர் நீங்கள் ஐடி ஈக்குவல் டு சம்திங் அது வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் செலக்டார் ஐடி செலக்டராக இருக்கும் பட்சத்தில் அதனை செலக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செலக்டரோட நேம் ஹேஷ் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே நான் கலர் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் இதை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் ஷான் ஷெரீஃப் வரணுன்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? விசிபிலிட்டி கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இது வந்து ஐடி செலக்டார். யூனிவர்சல் செலக்டார் என்னன்னு பார்த்தோம்.
டைப் செலக்டார் என்னன்னு பார்த்தோம், ஐடி செலக்டார் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கிளாஸ் செலக்டார். ஓகே, இப்போ கிளாஸ் செலக்டார் அப்படின்றது எப்படி கொடுக்க போகிறோம்னா, இங்கே வந்து நான் நேம் ஒன்று கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இதை ஹைலைட் பண்ணணும், அதனால் கிளாஸ் ஈக்குவல் டு ஹைலைட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே கிளாஸ் நீங்கள் ஹைலைட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்டார் கூப்பிடும்போது டாட் வச்சு ஹைலைட்டு தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு ஒன் கலர் வந்து க்ரீன் கலர், ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சல் அண்ட் டெக்ஸ்ட் ஃபேமிலி ஏரியல். ஓகே, ரைட், புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக கிளாஸ் செலக்டார் ஒர்க் பண்ணுறது. கிளாஸ் செலக்டார் திரும்ப சொல்கிறேன். இப்போ இங்கே கிளாஸ், இப்போ குரூப், இது நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ன்றது குரூப்புக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் நான் இன்னொரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன், அந்த பேராகிராஃப்க்கு ஒரு 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 கிளாஸ் செலக்டாரே நேம் கொடுப்போமே, கிளாஸ் செலக்டார். ஓகே, இப்போ இது வந்து கிளாஸ் செலக்டார்ன்றது ஏன் ரெட் கலர் இருக்குது, ஜென்ரலாக பேராகிராஃப்ன்றது ரெட்டில் வரணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் செலக்டாரும் கிளாஸ் செலக்டாரும் ஒரு குரூப்பு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, இதை நான் ஐடியில் கொடுத்துட்டேன், இந்த கிளாஸ் நேம் வந்து எனக்கு ஐடியில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எனக்கு மாறணும் ஆக்சுவலாக. ஓகே, ரைட், இப்போ மாறிடுச்சு பாருங்கள். ரைட், அப்போ ஒரே குரூப்பில் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்ன ஸ்டைலிங் எனக்கு வேணுமோ அதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் அபவுட் கிளாஸ் செலக்டார். அதுக்கப்புறம் வி கோ ஃபார் அதர் செலக்டார். என்ன இருக்குது? யூனிவர்சல் செலக்டார் பார்த்துட்டோம், டைப் செலக்டார் பார்த்துட்டோம், ஐடி செலக்டார் பார்த்துட்டோம், கிளாஸ் செலக்டார் பார்த்துட்டோம். வேறு என்ன செலக்டார் நமக்கு பாக்கி இருக்குது? ஓகே, பாருங்கள், அட்ரிபியூட் செலக்டார், சீடோ செலக்டார், டிசெண்டன்ட் செலக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது, அது என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது அட்ரிபியூட் செலக்டார். ஓகே, அட்ரிபியூட் செலக்டார்ன்றது இப்போ நம்ம கிளாஸ் செலக்டாருக்கு இதுவுக்கே ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, இது ஆரஞ்சு. இப்போ அட்ரிபியூட் செலக்டார்ன்றது இதையுடைய அட்ரிபியூட் என்ன? கிளாஸ் ஹைலைட். ஓகே, இப்போ பேராகிராஃப்லேயே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஹைலைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இது அட்ரிபியூட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த அட்ரிபியூட் நேமை கால் பண்ணி என்னால் ஸ்டைல் கொடுக்க முடியுமானாலும் ஸ்டைல் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டைல் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து என்னென்னா சூடோ கிளாஸ். ஓகே, ஸோ குரூப்பிங் செலக்டார் கூட பார்த்துக்கலாம். குரூப்பிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ பேராகிராஃப், ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார் இது எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால் கொடுக்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த எல்லாமே எனக்கு சென்டரில் வரணும், இது எல்லாமே எனக்கு சென்டரில் வரணும். அதை கொடுக்க முடியுமா பார்ப்போம். எனக்கு என்ன வேணும்? பேராகிராஃபும் சென்டரில் வரணும், வெல்கமும் சென்டரில் வரணும், அதே மாதிரி டாட் கிளாஸ் இதுவுமே எனக்கு சென்டரில் வரணும். வருதா? வந்துருச்சு பாருங்கள், மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, சென்டரில் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு இது ஸ்பெசிஃபிக்காக இந்த இது வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் வேணாம், வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், புரியுதா? இப்போ இது வேண்டாம், இப்போ வேறு ஏதாவது நேம் கொடுத்து நீங்கள் இதுக்கு வந்து இப்போ நான் ஐ வில் கோ வித் சம் அதர் நேம். அட்ரிபியூட் தானே, ATTR IBUT அட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கலர் மாற்றுறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், அட்ரிபியூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய என்ன செலக்டார், இது என்னுடைய ஐடி செலக்டார், அதுக்கப்புறம் கிளாஸ் செலக்டார், அதுக்கப்புறம் இது அட்ரிபியூட் செலக்டார். குரூப் செலக்டார்ன்றது இந்த பேஜை சென்டரில், இந்த கண்டென்ட்டை சென்டரில் கொண்டு வந்து தான் வந்து குரூப் செலக்டார். ஓகே, அதுக்கப்புறம் we have thing other one which is called descendant selector. ஓகே, descendant selector. அது என்ன descendant selector? ரைட், புரியுதா? இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாடி டேக்கையும் பேராகிராஃப் டேக்கையும் நான் மார்ஜின் 10 பிக்சல் கீழே எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ்? ரைட், இதுதான் வந்து டிசெண்டன்ட் செலக்டர். நான் அப்ளை பண்ணும்போது அதோடைய பேரண்ட், அதோடைய சைல்டு ரெண்டுத்துக்குமே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே,
பேரண்ட் அண்ட் சைல்ட் ரெண்டுத்துக்குமே எனக்கு அப்ளை ஆகுது. இவ்வளோ தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரியல் டைமில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெட்டர் டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.